தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை தேவன் சீரமைக்கிறார், கட்டி எழுப்புகிறார். அதை கட்ட முடியாதபடி இருக்கிறதான தடைகள், பிரச்சனைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது என்றும், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தெல்லாம் தேவன் நம்மை எப்படி விடுதலையாக்கி தூக்கி எடுக்கிறார் என்கிறதான காரியங்களை குறித்தும் நாம் வேத பகுதிகள் முழுவதும் பரவலாக நாம் வாசிக்கின்றோம். எரேமியா 3:21 முதல் 23 வரை. இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வழியை மாறுபாடாக்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. தங்கள் வழியை மாறுபாடாக்கி தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்தது நிமித்தம் அழுது கொண்டு விண்ணப்பம் செய்கிறதான சத்தம் உயர்ந்த ஸ்தானங்களில் கேட்கப்படும். தேவனுடைய ஜனங்கள் தேவனை பற்றி கொண்டு, தேவனை சார்ந்து கொண்டு, கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற வரைக்கும் அவர்கள் வாழ்க்கை நல்ல ஒரு பாதுகாப்பான நிலையிலும், ஆசீர்வாதமான நிலையிலும், மகிழ்ச்சிகரமான நிலையிலும் இருந்ததாகவும், அவர்கள் எப்போதெல்லாம் தேவனை மறந்து தேவனை விட்டு பிரிந்து தேவனுக்கு விரோதமான ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்களோ அந்த வேலைகளிலெல்லாம் அவர்கள் கர்த்தருடைய பாதுகாப்பு இல்லாமல், கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இல்லாமல் வாழ்ந்ததான காரியங்களை குறித்தும் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். ஆனால் தேவ ஜனங்கள் தம்மை விட்டு பிரிந்து தூரமாக சென்று விடும்போது அதோடு அவர்களை அவர் விட்டு விடுவது இல்லை. அவர்கள் திரும்ப வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் அவர்தான் அவர்களுடைய இரட்சகராக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார், தகப்பனாக இருக்கிறார். அவர்கள் திரும்ப மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் வாழ்க்கை மறுபடியுமாக கட்டப்பட வேண்டும் என்றும் விரும்புகிறார். அப்படிப்பட்ட எண்ணமுடையவராக தேவன் இருப்பதினால்தான் இன்று வரைக்கும் நாம் காப்பாற்றப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுக்கு பிரியமில்லாத விஷயங்களை நாமும் செய்திருக்கலாம். எத்தனையோ தடவை நாம் தேவனுக்கு விரோதமாக பேசி இருக்கிறோம். நாம் எத்தனையோ முறை தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்து இருக்கிறோம், கூக்குரலிட்டு இருக்கிறோம். நாம் தேவனை விட்டு பிரியக்கூடியதான எண்ணமுடையவர்களாகவும் ஒரு வேளை இருந்திருக்கலாம். அவர் நம்மை மண்ணென்று நினைவு கூர்ந்து, நம் பலவீனமான சூழ்நிலையை நினைவு கூர்ந்து நம்மை திரும்பமாக அழைக்கிற தேவனாக இருக்கிறார். தந்தையின் அன்புன்றது அதுதான். அவர் நம்மை திரும்ப கூப்பிடுகிறார். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்று அழைக்கிறார். கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள். கெட்ட பிள்ளைகளை உண்டாக்கவில்லை, தேவன் நல்ல பிள்ளைகளை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் கெட்டு போனான் என்று வாசிக்கிறோம். மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டுப்போன விஷயங்களை, கெட்டவர்களை விட்டு விடுவது கிடையாது. தேவன் கெட்டுப்போன விஷயங்களை திரும்ப அழைத்து சரியாக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய வீட்டிலே நாம் செய்கிறதான பலகாரங்கள் கெட்டு போகிறது. அதை நம்ம மறுபடியும் சரிப்படுத்துறது கிடையாது, அதை டிஸ்போஸ் பண்ணிடுறோம். அநேக முறை நாமும் கெட்டு போகிறோம். நம்ம எப்போதும் நன்றாக இருப்பது கிடையாது. எத்தனை முறை நாம் கெட்டு போகிறோம். அவரால் முடியும்.